வணக்கம். வங்கக்கடலில் நாளை மறுநாள் அதாவது திங்கட்கிழமை என்று குறைந்த காற்றுத்தாழ் பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே வடமேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோரத்தில் ஒரு காற்று தாழ்வு பகுதி நிலவி இருந்தது. அந்த காற்று தாழ்வு பகுதியும் தெற்கு ஒரிசா மற்றும் அதையொட்டிய வடக்கு ஆந்திரா கடலோரத்தில் அந்த பகுதிக்கு அருகே நிலவுகிறது என்றும், தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தான் வருகின்ற திங்கட்கிழமை வங்கக்கடலில் குறைந்த காற்று தாழ்பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த காற்று தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், ஒட்டிய பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு வானிலை ஆய்வு மைய தரப்பிய தகவலின் அடிப்படையில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் அதுபோன்று புதுவை, காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த மழையினுடைய தாக்கம் என்பது 17ஆம் தேதி முதல் வருகின்ற 17ஆம் தேதி நாளை முதலே அதனுடைய தாக்கம் இருக்கும் என்றும், 21ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போன்று புதுவை, காரைக்கால் பகுதியிலும் 21ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தான் ஏற்கனவே உருவான அந்த காற்று தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பெரிய பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அதாவது ஏற்கனவே இந்த மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு பகுதியில் உருவான காற்று தாழ்வு பகுதி என்பது அது மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலம், குறிப்பாக கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்றும், ஆனால் ஏற்கனவே உருவான காற்று தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் பெரிய பாதிப்பு இல்லை என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருந்தாலும் கூட தமிழகத்தில் பரவலாக கடந்த சில நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம். மழைக்காலம் போன்று இருள் மேகங்கள் சூழ்ந்து அவ்வப்போது மழை பொழிகின்ற அந்த நிகழ்வு பார்த்து கொண்டு வருகின்றோம். அவ்வப்போது தூறல் மழையும் பெய்து கொண்டு வருகிறது. இதமான ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது. ஆனால் பெரிய அளவிலான அடைமழை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதீத மழை பொழிவு இல்லை. இருந்தாலும் இதனுடைய தாக்கம் என்பது அடுத்த சில நாட்கள் 21ஆம் தேதி வரை மழைக்கான வாய்ப்பு தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த மழையினுடைய தாக்கத்தின் காரணம் என்பது வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகக்கூடிய அந்த குறைந்த காற்று தாழ்வு பகுதி, அந்த தாழ்வு பகுதியின் காரணமாக 21ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 17 முதல் 21 வரை என குறிப்பிட்டிருக்கிறார்கள். 17 முதல் 21ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள்.